பெரம்பலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானா பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்ப்போம். உங்கள் உள்ளத்தில் உங்கள் சிந்தனையில் மாற்றம் பிறக்க வேண்டும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார். அப்படி என் மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். மாற்றத்திற்கான சிந்தனை உங்களிலிருந்து உருவாகட்டும். என் அன்பு மக்களே, பெரம்பலூர் தொகுதியிலே போட்டியிடுகிற ஒரு மக்கள் எல்லாம் யார்? என் மகள் யார்? இப்போதும் நீங்கள் அவளை பார்க்கிறீர்கள். நான் யார்? எந்த பின்னணியும் இல்லாத, எந்த பின்புலமும் இல்லாத, நாங்கள் வழிவழியாக அமைச்சர், முதலமைச்சர் வாரிசு என்றில்லாது கோரிகளை குட்டி தேர்தலை சந்திக்காது உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிற எளிய மக்கள் நாங்கள். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, தமிழர் நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் இன மக்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சி எதற்காக என்று ஒரு முறை சிந்தியுங்கள். எதற்காக அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார்கள்? உங்கள் உணர்வுக்கு, உங்கள் உரிமைக்கு, உங்கள் உயிருக்கு எதற்கு மதிப்பளித்திருக்கிறார்கள்? ஏன் அவர்கள் இந்த நாட்டிற்கு இந்திய கட்சிகளை வீழ்த்தி மாநில நலம் என்று பேசி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பேசி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பேசி, தமிழன் என்று சொல்லடா, தலைமை என்று நிலடா என்று பேசி, தமிழகத்தின் தமிழ்த்துறையில் தமிழ்தான் என்று பேசி, பசப்பு இனிப்பு வார்த்தைகளை பேசி பேசி நம்மை ஏமாற்றி அதிகாரத்துக்கு கொண்ட திராவிட கட்சிகள் இந்திய நலனை பேசுகிறது. இந்தியாவை காப்பாற்ற என்னோடு வாருங்கள் என்று ஸ்டாலின் கூப்பிடுகிறார். ஐயா ஸ்டாலின் எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டது இந்திய அரசு என்றார். எடுத்துக்கொண்டு போகும்போது கொடுத்து விட்டது இவர்கள்தான். எடுத்துக்கொண்டு போன கட்சி ஆட்சிகள் அவர்கள், காங்கிரஸ், பாரதிய ஜனதா. திருப்பி அவர்களே கூட கூட்டிகிட்டு வந்து இங்கே தேர்தலில் 10 சீட்டு 15 சீட்டு என்று கொடுத்து அவர்களுக்கு வலிமை சேர்ப்பதும் இவர்கள்தான். ஆண்டு யோசனைகள். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது, தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க நாங்கள் முட்டாளா என்று கர்நாடகத்தை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் முற்பேசுகிறார்களே. அதற்கு ஐயா ஸ்டாலினின் கருத்தென்ன? அதற்கு தம்பி அண்ணாமலையின் கருத்தென்ன? இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்தென்ன? ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கும் என் மண்ணுக்கும் தர முடியாத அவனுக்கு எதுக்கு அரசியலில் கூட்டு சீட்டு? அவனுக்கு எதுக்கு தமிழ் மக்களின் ஓட்டு? இதை ஏன் நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு எப்பொழுது கோலம் வரும்? இதையே நான் சொல்லியிருந்தால் யாருக்கும் தண்ணி இல்லை என்று கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், பீகாரி, குஜராத்தி, மற்ற மாநில மக்கள் பொறுப்பார்களா? எவ்வளவு கொந்தளித்து எழுந்திருப்பார்கள்? ஏன் இப்படி தன்மான உணர்வு, இனமான உணர்வு இல்லாத என் மக்கள் எத்தனை காலத்திற்கு இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி எப்படி உரிமையை பெறுவீர்கள்? உரிமையை தர மறுக்கிற கட்சிகள், தரம் மறுக்கிற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தினால் எப்படி உன் நிலத்தின் உரிமையை, உன் இனத்தின் உரிமையை மீட்பாய், காப்பாய்? எப்படி காப்பாய்? எப்படி? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.